ஹாய் ஸ்டூடெண்ட், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட் எப்போ கிடைக்கும், அதை எப்போ டவுன்லோட் பண்ணலாம், ஸோ அது இன்றைக்கே பண்ண முடியுமா அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி நம்ம ரிசல்ட் பார்க்கும்போது நமக்கு ஒரு ரிசல்ட்ஸ் சீட் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ அந்த ரிசல்ட் சீட்டை வச்சு நம்ம காலேஜஸ் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோ இல்லை அக்ரிக்கோ அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கோ அப்ளை பண்ண முடியுமானா இது பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அது வந்து நம்ம யார் வேணாலும் மாடரேட் பண்ணி, அதாவது அந்த ஆல்ட்ரு பண்ணி நம்ம மார்க்கை சேஞ்ச் பண்ணி காலேஜ் அப்ளை பண்ணிடலாம். அதனால் அதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட் அப்படின்றது ஒன்று நமக்கு கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது என்றைக்கு பண்ண முடியும், இன்றைக்கி பண்ண முடியுமா அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அதை பண்ண முடியாது. வருகிற 13ஆம் தேதி ஒரு 10 மணிக்கு மேலே நமக்கு வெப்சைட்டில் இந்த www.dge.tn.nic.in அப்படின்னு இருக்குது. அந்த வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் உங்களுக்கு கேப்சா ஒன்று கொடுப்பாங்க. அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அது டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். அப்படி இல்லை சார், எனக்கு பக்கத்திலே ஸ்கூல் இருக்குது, நான் பக்கத்திலே போய் வாங்கிக்கனாலும் ஸ்கூலில் போய் 13ஆம் தேதி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இன்றைக்கி பண்ண அது முடியாது. ஸோ இதுதான் நமக்கு வந்து நேற்று ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போதே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 13ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மார்க் ஷீட்டை வச்சுட்டு தான் உங்களுக்கு எந்த ஒரு காலேஜுக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, இதில் ஒரு பார் கோடு கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒரிஜினாலிட்டி அவங்களுக்கு தெரிய வரும். அதனால் இந்த மார்க் ஷீட் வச்சு தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ ஓகேங்களா, ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அது என்றைக்கு டவுன்லோட் பண்ணுறதுன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.